நாகேஷ் அவர்களை, மணவிழா நாயகி மணமகள் ஸ்வேதா அவர்களை, மணமகனின் தந்தை குப்பல்லியப்பா அவர்களே, தாயார் அல்லேவி அம்மா அவர்களை, கொஞ்சம் சவுண்ட் கொஞ்சம் எப்படி சவுண்ட் மணமகனின் தந்தை கிருஷ்ணன் என்கிற நாயகன் அவர்களை, தாயார் சாவித்ரி, ஆனந்தா ஆகிய தாய்மார்களை, இந்த நிகழ்வில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தி உரையாற்றி அமர்ந்திருக்கிற நமது கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் ராமச்சந்திரன் அவர்களே, பெரு செல்வம் அவர்களே, ஐஎன்டியூசி தொழிற்சங்கத்தின் தலைவர் குப்புசாமி அவர்களே, கட்சியின் அமைப்பு செயலாளர் கோவேந்தன் அவர்களே, மாவட்ட செயலாளர் மாதேஷ் அவர்களே, முன்னாள் மாவட்ட செயலாளர் கனியமுதன் அவர்களே மற்றும் ஓமு நந்தன், சாத்தன் சர்மா, செந்தமிழன், அசோகன், மின்னல் சக்தி, குண்டு சக்தி, வாங்கலூர் ஆறுபுரம், சவுத் பாவேந்தன், கருப்பண்ணன், ஜெயந்தி, கராத்தே சக்திவேல், கிருஷ்ணகிரி தமிழ்மணி, நாகராஜ், கிருஷ்ணமூர்த்தி, கும்மனூர் ராஜகோபால், எம்சி வேணு, ராஜலிங்கம், தியாகு, செம்பகி சிவா உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னோடிகள், மணமக்களின் குடும்பங்களை சார்ந்த உற்றார் உறவினர்களை, திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை செல்வர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பிடிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை காலையில் இருவரும் இல்லறத்தை அதிகாரபூர்வமாக ஏற்க உள்ளனர். மங்கள நாம் சூட்டும் நிகழ்வு நாளை காலை நடைபெற உள்ளது. இன்று நடைபெறுகிற இந்த வரவேற்பு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நிகழ்வை முடித்துக் கொண்டு நான் மீண்டும் 5-6 மணி நேரம் பயணம் செய்து சென்னைக்கு திரும்ப வேண்டும். நாளை சென்னையில் ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டும். மணமக்கள் நாகேஷ், ஸ்வேதா ஆகிய இருவரும் பெரியோரின் நல்வாழ்த்துக்களோடு தமது இல்லற வாழ்வை இனிதே ஏற்க உள்ளனர். அவர்கள் குழந்தை செல்வம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்க, நீடூழி வாழ்க என்று நெஞ்சார வாழ்த்துவதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறது. இருவரும் மெத்த படித்தவர்கள், நாட்டு நடப்பை அறிந்தவர்கள். ஆகவே
ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து அவரவருக்கான உரிமைகளிலும் அதிகாரங்களிலும் தலையிடாமல் இல்லறத்தை நல்லறமாக நடத்துவார்கள் என்று பெரிதும் நம்புகிறேன், வாழ்த்துகிறேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஓசூருக்கு வரக்கூடிய ஒரு சூழல் அமைந்திருக்கிறது. முன்னணி தோழர்கள் கோவேந்தர் உட்பட அனைவரும் முன்கூட்டியே எங்களுக்கு தகவல்களை திடுமென வருகிறீர்கள், முறைப்படி உங்களை வரவேற்பதற்கு எந்த ஏற்பாடுகளையும் உங்களால் செய்ய இயலவில்லை என்று வருத்தம் தெரிவித்தார். இன்று காலைதான் இந்த வரவேற்பு நிகழ்விலே பங்கேற்பது என்று முடிவு செய்து 11 மணிக்கு மேல் தான் தோழர்களுக்கு தகவல் கொடுக்க முடிந்தது. ஆகவே யாரும் இதை வருத்தமாக எடுத்துக் கொள்ள வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நந்திதா படுகொலைக்கு பிறகு சுவாமி நந்தீஸ்வரன் சுவாமி ஆகியோரின் படுகொலையை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நான் பங்கேற்பதற்காக ஓசூர் வந்ததை நினைவுபடுத்தினார்கள். ஆனால் அதன் பிறகு தேர்கேணி கோட்டையில் நடைபெற்ற மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்பதற்காக நான் ஓசூர் வழியாக வந்திருக்கிறேன். இந்த நகரத்தில் தங்கியிருக்கிறேன். எனவே ஓசூர் புதிய பகுதி அல்ல, நாம் அடிக்கடி வந்து போகிற ஒரு இடம்தான். தம்பி நாகேஷ் அவர்களும் சுவேதா அவர்களும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிற அதே வேளையில் உங்களோடு சில கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். வருகிற 25ஆம் தேதி நாடாளுமன்ற கூட்டத்தொடர், குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்க இருக்கிறது. டிசம்பர் 20ஆம் தேதி வரையில் நாம் டெல்லியிலே இருக்க வேண்டும். நவம்பர் மாதத்திற்குள்ளாக மறுசீரமைப்பு பணிகளை நிறைவு செய்துவிட வேண்டும் என்று நாம் திட்டமிட்டிருந்தோம். அக்டோபர் 2ஆம் தேதி மகளிர் மாநாடு முடிந்ததும் மறுசீரமைப்பு பணிகளை விரைவுபடுத்தி டிசம்பருக்குள்ளாக முடித்துவிட வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் செயல் திட்டங்களை வரையறுத்து நகர்ந்து கொண்டிருக்கிறோம். டிசம்பருக்குள்ளாக எல்லாவற்றையும் நாம் அறிவித்தாக வேண்டும். புதிய மாவட்ட நிர்வாகத்தை அறிவித்தாக வேண்டும். ஏராளமான பணிச்சுமைகள், ஓய்வுக்கு நேரமில்லை, உறக்கத்திற்கு நேரமில்லை. நெடுந்தூரம் பயணம் தவிர்க்க முடியாத நிலையில் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. இவற்றுக்கிடையே தான் நான் கட்சி பணிகளிலும் மறுசீரமைப்பு பணிகளிலும் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறோம். ஒவ்வொரு நாள் இரவும் நள்ளிரவு 2 மணிக்கு மேல்தான் தோழர்களை விடுவிக்கிறார்கள். அதுவும் கட்டாயப்படுத்தி கதவை சாத்தி கொஞ்சம் வெளியே இருங்கள் என்று சொல்லிவிட்டு தான் நான் கடந்து போக முடியும். அதிகாலை 6 மணிக்கே வந்து கதவை தட்ட தொடங்குகிறார்கள். 7 மணிக்கு நாம் தயாரானால் வேலை செய்ய விட்டு வெளியேறுவதற்கு 3 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிவிடும். ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான தோழர்களுக்கு புரிந்து கொண்டே இருக்கிறார்கள். பொதுமக்களும் வந்து
குவிந்து கொண்டே இருக்கிறார். திட்டமிட்ட பணிகளில் கவனம் செலுத்த முடியாதவாறு பார்வையாளர்கள் சந்திப்பிலேயே நேரமும் சக்தியும் செலவாகிக் கொண்டே இருக்கிறது. இப்படியான ஒரு சூழலில் தான் இந்த திருமணத்திற்கு என்னால் வர இயலாது. நம்முடைய முன்னணி தோழர்களை வைத்து வரவேற்பு நிகழ்ச்சியை நடத்துங்கள். அமைப்பு செயலாளர் கோவேந்தன் இருக்கிறார், சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இவர்களில் யாரையாவது அழைத்து திருமணத்தை நடத்துங்கள் என்று நாயகரிடத்தில் நான் கடிந்து கொண்டேன். ஆனால் மிகவும் வருத்தப்பட்டார். அவருடைய குடும்பத்திலே 2 இறப்பு நேர்ந்துவிட்டது. ஏற்கனவே ஒரு திருமணம் நடந்தது, எதற்குமே வரவில்லை என்று வருத்தப்பட்டார். கட்சி பணிகள் மலை போல் குவிந்து கிடக்கின்றன. அதிலே கவனம் செலுத்த முடியாத அளவுக்கு பார்வையாளர்களின் நெருக்கடியும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அழுதாலும் பிள்ளை அவர்தான் பெற்றாக வேண்டும் என்பதை போல பிரசவ வழியால் அழுதாலும் கூட அந்த வழியை யாரும் கடன் வாங்கிக் கொள்ள முடியாது, அல்லது பிரசவத்தை வேறு யாரும் சந்திக்க முடியாது. அந்த வழியோடு அழுது கொண்டே பிரசவத்தை தாய்தான் சந்தித்தாக வேண்டும் என்பதை போல எவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாலும், எவ்வளவு வழி இருந்தாலும், எவ்வளவு அழுத்தம் இருந்தாலும், எவ்வளவு சோர்வு இருந்தாலும் நான் தான் இந்த வேலைகளை எல்லாம் பார்த்தாக வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடி. கட்சியின் கட்டமைப்பு பணிகளையும் கவனித்தாக வேண்டும். தொகுதியிலிருந்து வருகிற மக்களையும் சந்தித்தாக வேண்டும். உதவி கேட்டு தமிழகத்தின் மூலை முழுக்கெல்லாம் இருந்து நாள்தோறும் வந்து சேர்கிற மக்களையும் சந்தித்தாக வேண்டும். உட்கட்சி விவகாரங்களை கொண்டு வந்து என் மீது திணிக்கிற தோழர்களையும் நான் சந்தித்தாக வேண்டும். இதையெல்லாம் புரிந்து கொண்டு எனக்கு ஒத்துழைப்பு தாருங்கள் என்றுதான் ஒவ்வொரு முறையும் நான் இறைஞ்சுகிறேன், கெஞ்சுகிறேன். ஒரு கல்யாணத்திற்காக நான் 6 மணி நேரம் வந்து திரும்பி 6 மணி நேரம் பயணம் செய்தால் 12 மணி நேரம் அலைச்சல். நான் வண்டியில சும்மா உட்கார்ந்தாலும் போறாரு அப்படின்னு நினைக்கலாம். ஒரு வாரம் வண்டியில உட்கார்ந்து பயணம் செய்து பாருங்க. வருடத்தில் 365 நாளும் பயணம், கும்பல், ஓய்வில்லை, உறக்கமில்லை என்றால் எப்படி இருக்கும் என்பதை தோழர்கள் உணர்ந்து கொண்டு அதற்கேற்ப ஒத்துழைப்பு நல்க வேண்டும். கல்யாணம், காதுகுத்து, சடங்கு, வீடு திறப்பது, இதற்காகவே 80 விழுக்காடு நேரத்தையும் சக்தியையும் செலவு செய்ய வேண்டியிருக்கிறது. ஏன் சொல்ல போனால் 90 விழுக்காடு. வேளச்சேரியிலே ஒரு பள்ளிக்கூடத்தை திறக்க போகிறோம். நம்முடைய அறக்கட்டளையின் சார்பில் அங்கே வந்து யாரும் குவிய வேண்டாம் என்று கூட எவ்வளவோ முறை சொல்லி பார்த்தேன். சந்திப்பதற்கென்று அசோக் நகரிலே ஒரு கட்சி அலுவலகம் இருக்கிறது. அந்த அலுவலகத்திற்கு வாருங்கள் என்று சொன்னாலும் அங்கே போகாமல் வேளச்சேரிக்கே வந்து விடுகிறார்கள். சென்னையிலிருந்து கிருஷ்ணகிரி வந்து சேர்வதற்கு 5 மணி நேரம் ஆகிறது. ஆனால் நான் மேல்மாடியிலிருந்து முதல் மாடியிலிருந்து கீழே தரைக்கு இறங்குவதற்கு 6 மணி நேரம் ஆகுது. நான் இருக்கிற அந்த முதல் மாடியிலிருந்து கீழே இறங்குவதற்கு தள்ளி 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 ஒவ்வொருவரையும் மேலே வந்து குவிந்து கொண்டு என்னை என் நெஞ்சிலே கை வைத்து மறித்து மறித்து அவர்கள் சொல்ல நினைப்பதை சொல்லிவிட்டு தான் என்னை விடுகிறார். அவ்வளவு பேரையும் நான் மூச்சு போட்டு தள்ளிவிட்டு கீழே இறக்கி வருவதற்கு 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகும். உரிமையோடு இதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ள புரிந்து கொள்ள. கட்சி அலுவலகத்துக்கு தான் வர வேண்டும் என்றால் கட்சி அலுவலகத்துக்கு தான் வர வேண்டும். மனசாட்சியோடு நீங்கள் 10 மணிக்கு மேல் நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது என்று ஒரு முடிவுக்கு வருகிறேன். 12 மணிக்கு வந்து காத்திருப்பது, 1 மணிக்கு காத்திருப்பது, கேட்ட
கிருஷ்ணகிரியிலிருந்து வந்திருக்கிறேன், தருமபுரியிலிருந்து வந்திருக்கிறேன். காலையில் 6 மணிக்கே போயிட்டேன். 6 மணிக்கு யார் வர சொன்னது? 6 மணிக்கு போய் எந்த தலைவரை பார்க்க முடியும்? 6 மணிக்கு வர வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? இந்த தேவையா இருந்தாலும் எப்படி 6 மணிக்கு ஒருவருடைய வீட்டு கதவை போய் தட்டலாம்? இதெல்லாம் ஒரு காமன் சென்ஸ், ஒரு பொது ஒழுங்கு, ஒரு டிசிப்ளின் தேவைப்படுகிறது. வளர்ச்சி பெற வலிமை பெற நம்மிடத்தில் ஒழுங்கும் கட்டுப்பாடும் பெருக வேண்டும். இல்லை என்றால் வளர்ச்சி தேக்கமடையும். திருமண நிகழ்ச்சி மணமக்களின் குடும்பத்தில் மட்டும்தான் மேடையில் இருக்க வேண்டும். இது ஒரு காமன் சென்ஸ், ஒரு பொது அறிவு. 1000 முறை சொல்லிவிட்டேன். ஆனால் மணமகனுடைய அப்பா அம்மா மேடை பெற முடியவில்லை, மகனுடைய குடும்பத்தினர் மேடை பெற முடியவில்லை, அவர்கள் உட்கார்வதற்கு இடமில்லை, அவர்கள் மணமக்களோடு படம் எடுத்துக் கொள்ள சூழல் இல்லை, கட்சி தோழர்களுக்கு ஆக்கிரமித்துக் கொள்கிறார். இது ஒழுங்கீனம். இவையெல்லாம் நாளுக்கு நாள் மாற வேண்டும். ஆர்வம் சரி, ஒரு தீவிரமான ஈடுபாடு என்பதும் சரி, தலைமை மீது கொண்டிருக்கிற பற்றுதல் என்பதையும் நான் சரி என்று ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் எதிரே நாற்காலி போட்டால் அமரப்பட வேண்டும். அரங்கத்திற்கு நுழைந்தால் அமைதியும் கட்டுப்பாடும் முக்கியமானது. 1/2 மணி நேரம் போராடி உங்களை ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வந்து நாம் மணமக்களை வாழ்க்கை வேண்டும். நாம் ஒரு வளர்ச்சி முகத்தில் இருக்கிறோம். நாளே உற்று நோக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறோம். 360 டிகிரியிலும் நம்மை கண்காணிக்கிறார்கள். 24/7 என்கிற வகையில அன்றாடம் நாம் கண்காணிக்கப்படுகிறோம். நம்முடைய ஒவ்வொரு அசையும் கண்காணிக்கப்படுகிறது. மிக கவனமாக நாம் காய்களை நகர்த்த வேண்டும், கால்களை எடுத்து வைக்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் என்ன முடிவெடுக்க போகிறார்கள்? தேர்தல் வருவதற்கு 1.5 ஆண்டுகள் இருக்கின்றன. இப்போதே இது விவாதமாக மாறுகிறது. இதையெல்லாம் நாம் பெருமைப்படக்கூடிய செய்தி என்பதற்காக சொல்லவில்லை. நாம் கண்காணிக்கப்படுகிறோம், அந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு பொருட்டை நம்ம யாரும் கண்டுபிடிப்பதில்லை, நமக்கு யாரும் கேள்வி கேட்கப்படுவதில்லை, நம்முடைய நிகழ்ச்சிகளை யாரும் வீடியோ பதிவு செய்து சமூக வலைத்தளங்களில் பதிவிடப் போவதில்லை. ஆனால் நாம் இன்றைக்கு தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக வலிமை பெற்றிருக்கிறோம் என்பதை முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். கைத்தட்டுவது பின்னால் இருக்கட்டும், உணர்ந்து கொள்வது முன்னால் இருக்கட்டும். முதல் உணரணும். நாம் யார்? தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தி. தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தி என்றால் நாம் கண்காணிக்கப்படுவது தவிர்க்க முடியாது. அப்போ மேடை நமக்கு ஒரு நாகரிகம் தேவை, பேச்சு நமக்கு நிதானம் தேவை, செயலில் கட்டுப்பாடு தேவை. இதெல்லாம் உட்கார்ந்து கேடர்ஸ்க்காக லீடர்ஸ்க்காக நீங்கள் எல்லோரும் தலைவர்களாக வேண்டும் என்பதுதான் என்னுடைய கனவு, என்னுடைய வேட்கை. தலைவர்களாக வேண்டும் என்றால் நாளுக்கு நாள் உங்களிடத்திலே, உங்களுடைய நடவடிக்கைகளே, உங்களுடைய அணுகுமுறைகளே ஒரு முதிர்ச்சி வெளிப்பட வேண்டும். மேடையில் நின்று இடிச்சுக்கிட்டு நெரிச்சுக்கிட்டு தம்பி இன்னைக்கு எதிரில் போய் உட்கார்ந்துருக்கிறார், அமைதியாக உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னு நான் பார்த்தா அவர் முதிர்ச்சி அடைந்திருக்கிறார், வளர்ச்சி அடைந்திருக்கிறார் என்று நான் மகிழ்ச்சி அடைகிறேன். 35 வருஷமா நான் அவரை இடிக்க, அவர் என்னை இடிக்க, அவர் ஏன் கத்த, நான் ஓய் கத்த. நம்மிடையே
நாளுக்கு நாள் ஒழுங்கும் கட்டுப்பாடும் அதிகரிக்க வேண்டும், பெருக வேண்டும், வளர வேண்டும். கட்சியின் கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதற்காகத்தான் இந்த மறுசீரமைப்பு பணிகளை அவ்வப்போது புதிய புதிய திருத்தங்களோடு அறிமுகப்படுத்திக் கொண்டே இருக்கும். கோவேந்தன் வரும்போது சொன்னார், நம்முடைய கட்சியை பார்த்து இன்னொரு பெரிய கட்சி நம்மை போலவே சட்டமன்ற தொகுதி வாரியான மாவட்டங்களை அறிவிக்கப் போவதாக உறுதியெடுத்திருக்கிறார்களாம், முடிவெடுத்திருக்கிறார்களாம் என்று சொன்னார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி நம்மை விட மூத்த கட்சிகளுக்கு இன்னைக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்கிறது என்பதைத்தான் அவர்கள் சுட்டிக்காட்டினார். இதுவும் நாம் பெருமைப்படுவதற்காக சொல்லவில்லை. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இந்த கட்சியின் கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதற்காக நாம் இப்படியெல்லாம் முயற்சிக்கிறோம், என்னென்ன திட்டங்களை வரையறுக்கிறோம், அதை நடைமுறைப்படுத்துவது எத்தகைய நெருக்கடிகளை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது, அது பொதுமக்களிடையே எத்தகைய வரவேற்பை பெறுகிறது, இதை சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் பதிவு செய்கிறேன். கடந்த முறையில் மாவட்ட செயலாளர்கள் 144 பேரை நாம் நியமனம் செய்தோம். அதிலே நாம் கடைபிடித்த வரையறைகள் சிறப்பானவைதான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதில் 3 வகையான வரையறைகளை கையாண்டோம். 3 வகையான வரையறைகள். 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்டம், இது ஒரு 70க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள். 2 தாலுகாக்களுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்று சில மாவட்டங்களை நாம் பிரித்தோம். 2 அல்லது 3 ஒன்றியங்களுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்று சில மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர்களை மாநகர மாவட்டங்களுக்கு தனியே மாவட்ட செயலாளர் என்று மாவட்டங்கள். இந்த வரையறைகளின் அடிப்படையில் 144 பேரை நாம் நியமனம் செய்தோம். அதில் முக்கியமான செய்தி, எந்த அரசியல் கட்சியும் இதுவரை பின்பற்றாத ஒரு நடைமுறை 10% பெண்களுக்கான வாய்ப்பை அதில் அளித்தோம். 10% தலித் அல்லாதவர்களுக்கு மாவட்ட செயலாளர், 14 பெண்கள், 14 தலித் அல்லாதவர்கள். சொல்லப்போனால் 14 பேர் தலித் அல்லாதவர்கள், 14க்கு 14 பேர் நியமித்தார். இதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு இதனுடைய அருமை தெரியாது. இதை பிற அரசியல் கட்சிகளை பின்பற்றக்கூடிய காலம் வரும். மாவட்ட செயலாளர்களில் பெண்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அளிக்க வேண்டும் என்கிற குரல் இன்னும் சில ஆண்டுகளுக்கு பிறகு மற்ற கட்சிகளுக்கும் எழும். இந்த குரல் ஒழிக்கும். இது அப்படியே 3 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து இருக்க வேண்டும். 144 பேர். ஆனால் 1.5 ஆண்டுகள் கூட இன்னும் நிறைவடையாத நிலையில் இடையே நாம் ஒரு திருத்தத்தை இப்போது அறிமுகப்படுத்துகிறோம். ஏன் என்றால் 2026ஆம் ஆண்டு நடைபெறவிருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பே இந்த கட்டமைப்பை இன்னும் விரிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு கால அவகாசம் தேவைப்படுகிறது. இந்தியாவிலேயே ஒரு சட்டமன்ற தொகுதியை ஒரு கட்சி மாவட்டம் என்று அறிவித்திருக்கிற முதல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அவர் முடிவெடுத்து 234 பேர் மாவட்ட சட்டமன்ற தொகுதி செயலாளர்கள் அறிவிச்சார். மாவட்ட செயலாளர் போஸ்ட் நமக்கு வேண்டாம் சொன்னார். அப்படி ஒரு நிர்வாகம் எல்லா கட்சியும் இருக்கிறதுக்காக நம்ம பின்பற்ற வேண்டியதில்லை.
நேரடியாக சட்டமன்ற தொகுதி செயலாளர் அதுதான் டாப். அதுக்கப்புறம் மாநில தலைவர் முடிஞ்சு, கீழே ஒன்றிய செயலாளர், இடையில சட்டமன்ற தொகுதி செயலாளர், மேல மாநில தலைவர். இதான் அடுக்கு. மாநில நிர்வாகம், சட்டமன்ற தொகுதி நிர்வாகம், ஒன்றிய நிர்வாகம், 3 அடுக்கு தான். 3 லேயர் சிஸ்டம். மாவட்ட செயலாளர் என்ற ஒரு போஸ்டிங், அந்த பொறுப்பே அந்த பதவியே தேவையில்லை என்பதை 2011 13 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் என்று என்னை சமரசப்படுத்தி பிறகு மாவட்ட செயலாளர் சட்டமன்ற தொகுதி ஓசூர் தொகுதி மாவட்டம் அப்படின்னு கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம், கிருஷ்ணகிரி மாநகர மாவட்டம், கிருஷ்ணகிரி தெற்கு மாவட்டம் அப்படின்னு இல்லாம ரெவன்யூ மாவட்டங்கிறத மறந்து அரசாங்கம் வரையறுத்திருக்கிற வருவாய் எல்லைகளை மறந்துவிட வேண்டும். நாம கட்சி என்பதை தேர்தலுக்காகத்தான். தேர்தல் ஆணையம் எப்படி தொகுதிகளை வரையறை செய்திருக்கிறதோ அந்த எல்லைக்கு உட்பட்டுத்தான் நாம் வேலை செய்ய பழகிக் கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்காக யூனியன் எப்படி இருக்குன்னா பார்க்க வேண்டாம், தாலுகா என்ன எல்லை இருந்து பார்க்க வேண்டாம், ஆர்டிஓ என்னன்னு பார்க்க வேண்டாம், டிஆர்ஓ என்னன்னு பார்க்க வேண்டாம், ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் என்ன கதை பார்க்க வேண்டாம். இதெல்லாம் மாறி மாறி போகும். தேவை. இனிமேல் நீங்கள் முற்றாக வருவாய் எல்லைகளை மறந்துவிட வேண்டும். நான் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் அந்த சட்டமன்ற தொகுதி தருமபுரியில் கொஞ்சம் போகுது, அந்த தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் அதெல்லாம் வேண்டாம். அந்த சட்டமன்ற தொகுதி எதுவரையும் போதோ அதுதான் மாவட்டம். அது தருமபுரி ரெவன்யூ மாவட்டமா, கிருஷ்ணகிரி ரெவன்யூ மாவட்டமா, அதை பற்றி கவலையே இல்லை. ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தேர்தல் ஆணையம் 234 தேர்தல் மாவட்டங்களாக பிரித்திருக்கிறது. அப்படி புரிஞ்சுக்கணும். இது எலக்டோரல் டிஸ்ட்ரிக்ட்ஸ். கிறிஸ்துவ மதத்தை மறை மாவட்டம் சொல்லுவாங்க. அரசாங்கம் வருவாய் மாவட்டம் பிரிச்சிடும். கிறிஸ்துவ மதத்துல ஒரு 7-8 மாவட்டங்களை ஒன்னா சேர்த்து ஒரு மறை மாவட்டம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு மாவட்டம், 2 வருவாய் மாவட்டம், 3 வருவாய் மாவட்டத்தை ஒரு மறை மாவட்டம். அவங்களுக்கு அந்த 3 வருவாய் மாவட்டம் ஒரு மாவட்டம். ஆனால் வருவாய் எல்லைக்குள்ளது. அது எப்படியோ அது மாதிரி நாம் தேர்தல் களத்தில் பணியாற்ற வேண்டிய பொறுப்பில் இருக்கிறோம். உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், 5 வருஷத்துல 3 தேர்தல் சந்திக்கும். 5 வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல் இல்லை, 5 வருஷத்துல 3 முறை தேர்தல் சந்திக்கணும். 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல், சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் வருது. சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே உள்ளாட்சி தேர்தல் வந்துடும். 6 மாசத்துல ஒரு வருஷத்துக்கு. அப்போ 3 தேர்தலை நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறோம். எனவே தேர்தலுக்காக கடற்பணி ஆற்ற வேண்டியது தவிர்க்க முடியாது. இந்த சூழலில் தான் தமிழ்நாட்டை 234 தொகுதி மாவட்டங்களாக நாம் பிரித்திருக்கிறோம். அதற்காக இப்போ மேலிட குழு, ஒருங்கிணைப்பு குழு அமைத்திருக்கிறோம். அவங்க இப்போ விண்ணப்பங்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க என்ன ப்ரொசீஜர் வழிமுறைகளை கையாளுகிறார்களோ அதற்கு எல்லோரும் ஒத்துழைப்பு தர வேண்டும். அதை ஊகிக்க கூடாது. இந்த கட்சி நிர்வாக கட்டமைப்பு, நிர்வாக சீரமைப்பு. யார்கிட்ட சொல்றேன், உங்ககிட்ட சொல்றேன், எனக்கு இது நிர்வாக மறுசீரமைப்பு. அதுல எந்த கொஸ்டினும் கூடாது, கேள்வி எடுக்கக்கூடாது. கண்ணை மூடிக்கிட்டு நீங்க ஒத்துழைப்பு தரணும். நேர பொறுப்பாளர் அவங்க வர சொல்லி கூட்டம் போடனா கூட்டம் போடுங்க, நிர்வாகிகள் சந்திப்புனா நிர்வாகிகள் சந்திப்பு, செயற்குழுனா செயற்குழு கூட்டம், கடந்தாய்வு கூட்டம் அப்படின்னா கடந்தாய்வு கூட்டம். இந்த மேலிட பொறுப்பாளர்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை இந்த மாவட்டங்களில் இருக்கிற மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும், முன்னணி தோழர்கள் அனைவரும் தர வேண்டும். இந்த திருமண வரவேற்பு நிகழ்வின் கூடாக தமிழ்நாடு முழுவதும் முகநூல் நேரடியை கவனித்துக் கொண்டிருக்கிற என்
நாட்டு விடுதலை சிறுத்தை இதை ஒரு வேண்டுகோளாக இருக்கிறேன். எதுக்காக நாம அப்படியே சுருக்கிக்கிட்டே போறோம் இல்லை, நிறைய நெருக்கடி தராங்க, நிறைய கேட்கறாங்க, அவங்களை சமாளிக்க முடியாத பிடிக்கிறோம்னா அப்படி கிடையாது. அது நல்ல காரணம். எவ்வளவு குறுகிய எல்லைக்குள் பணியாற்ற நாம் பழகிக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் வெகு மக்களை சென்று சேர முடியும். மக்களை போய் சந்திக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும். இயக்கத்தை வலுப்படுத்த முடியும். ஒரே ஆண்டில் 2 மாநாடுகளை வெற்றிகரமாக நடத்திய இயக்கம் அதுவும் இந்த புதிய 144 மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பேற்ற பிறகு ஒரு ஆண்டுல 2 மாநாடு நடந்தது. அதில் வரலாற்று சிறப்பு வாய்ந்த செய்தி என்னவென்றால் மகளிர் மாநாட்டில் குறைந்தது 2 லட்சம் பெண்கள் பங்கேற்றார்கள் என்பது வரலாற்று. ஊடகங்கள் நம்ம யாரும் பெரிதாக பதிவு செய்யவில்லை, பாராட்டவில்லை. அதை செய்ய மாட்டார்கள் தெரிந்த உண்மைதான். நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன், எனக்கு பின்னால் 10 வருடங்களுக்கு பின்னால் 20 வருடங்களுக்கு பின்னால் யாராவது கட்சி ஆரம்பித்தால் கூட அவர்கள் பெயரை முன்னே கொண்டு எனது பெயரை பின்னே கொள்வார்கள். இதுதான் ஊடகத்தின் உலகியல், ஊடகவியலாளர்களின் உலகியல், ஊடக அதிபர்களின் உலகியல். இது இந்த சமூகத்தின் சாபக்கேடு. நமக்கென்றவர்கள் ஒரு வரையறை வைத்திருக்கிறார்கள். திருமாவளவன் பண்டை அவரை கடைசியா வச்சுக்கலாம், பேர் போட வேண்டாம், போடணும்னு முடிவு பண்ணா கடைசியா போடுவாங்க. இதுதான் அவர்களின் உலகியல். இப்படிப்பட்ட சாபக்கேடுள்ள ஒரு சமூகத்தை, சாதிய இறுக்கம் நிறைந்துள்ள ஒரு சமூகத்தில் 25 ஆண்டு காலம் தேர்தல் களத்தில் சூது சூழ்ச்சி வஞ்சகம் யாவற்றையும் தகர்த்து தாக்கு பிடித்து நிற்கிறோம் என்பது அரசியல் களத்தில் ஒரு சாதனை. 25 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் தாக்கு பிடித்து நிற்கிறோம். இன்றைக்கு மகாராஷ்டிராவிலே சிறுத்தைகளின் கொடி பறக்கிறது. வீதி வீதியாக கொடிகளை ஏற்றி செல்கிறார்கள் தோழர்கள். விசிகே என்று முழங்குகிறார்கள். இது பெருமைப்படுவதற்காக சொல்லவில்லை. நாடு தகுதி அளவில் நம் மீது மக்களுக்கு எத்தகைய நம்பிக்கை பிறந்திருக்கிறது என்பதை சொல்வதற்காக சொல்லுகிறேன். மராட்டிய வண்டியில் இருப்பவர்களுக்கு நம் மீது நம்பிக்கை உருவாகிறது. ஏதோ ஒரு நம்பிக்கை உருவாகி இருக்கிறது. தமிழ்நாட்டில் பொதுவாக வடக்கே இருந்து தலைவர்களை அழைத்து வருவதைத்தான் பெருமையாக கருதுவார்கள். ஆனால் வடக்கே இருந்து தமிழ்நாட்டிலிருந்து எங்களுக்கு கொடி வேண்டும் என்று கேட்கிறார்கள். கொடி என்று இருக்கிறார்கள் என்பது புதிய வரலாறு. சிறுத்தைகள் படைத்திருக்கிற புதிய வரலாறு. 10 பேர் வேட்பாளர்களாக போட்டியிடுவார்கள் என்று நாம் அறிவித்தோம், தேர்வு செய்தோம். ஆனால் வேட்புமனு தாக்கல் செய்கிற போதே எனக்கு தள்ளுபடியாகிவிட்டது. அதன் பிறகு ஆய்வு செய்யும் போதே 4 மனுக்கள் தள்ளுபடியாகிவிட்டது. இப்போது 4 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள், தீவிரமாக வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது 3 வேட்பாளர்களுக்கு மான சின்னம் கிடைத்துவிட்டது. ஒருவருக்கு பிரஷர் குக்கர் கிடைத்திருக்கிறது. விசிகே வேட்பாளர்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் எவ்வளவு ஓட்டுகிறது முக்கியம், வெற்றி தோல்வி முக்கியமில்லை. விசிகே என்கிற 3 எழுத்துக்களை உச்சரிக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு இந்தி பேசக்கூடிய மராத்தி பேசக்கூடிய மக்களிடத்தில் வளர்ந்திருக்கிறது என்றால் அது இந்த அளவுக்கு இந்த இயக்கத்தின் மீதான நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறது என்பதுதான் செய்தி. இதை உணர்ந்து நீங்கள் செயல்படுங்க. கட்சியின் கட்டமைப்பை இன்னும் விரிவாக்கம் செய்ய வேண்டும்.
நம் மீது எந்த அளவுக்கு பெண்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பதை இந்த மாநாட்டுக்கு வந்த மகளிரை கண்டு நான் அப்படியே உறைந்து போனேன். 25 வருஷம் சினிமாவில் ஹீரோவாக நடித்துவிட்டு திடீரென்று வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார்கள். சினிமாவின் திரையில் பார்த்த கதாநாயகனை நேரில் பார்க்க போகிறோம் என்கிற ஆர்வத்தோடு அவர்கள் ஓடி வருகிறார்கள். அது ரசிகர்களின் மாநாடு. அது ரசிகர்களின் மாநாடு, அரசியல் மாநாடு என்று சொல்ல முடியாது. அரசியலின் பெயரால் நடைபெறுகிற ரசிகர்களின் மாநாடு. இனிமேல் தான் அவர்கள் அரசியல்படுத்தப்பட வேண்டும், அரசியல்படுத்தப்பட வேண்டும். ஆனால் அப்படி எந்த விதமான பிம்பமும் இல்லாமல் திரை மாயை இல்லாமல் வெறுவென மக்களோடு கிடந்து பணியாற்றிய நிலையில் நாம் விடுத்த அழைப்பை ஏற்று பல லட்சக்கணக்கான மக்கள், 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள், 2 லட்சத்துக்கும் மேலான பெண்கள் ஒரே இடத்தில் இருந்து குவிந்தார்கள். பிற்பகல் 4 மணியிலிருந்து நள்ளிரவு 12:30 மணி வரையில் ஒரே இடத்தில் 8 மணி நேரம் இருந்தார்கள் என்ற புதிய வரலாற்றை இந்த இயக்கம் நினைக்கிறது. இந்த மாநாட்டை யாரும் ஆகாதோ என்று சிலாகித்து போக்கவில்லை. திருமாவளவன் ஒரு திரைப்பட கதாநாயகன் இல்லை. ஆனால் அவர் விடுத்த அழைப்பை ஏற்று எப்படி 2 லட்சம் பேர் வந்தார்கள் யாரும் விவாதிக்கவில்லை. எந்த நம்பிக்கையிலே பல மணி நேரம் காத்து கிடக்கிறார்கள் யாரும் விவாதிக்கவில்லை. குடும்பமாக கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று கட்டிச்சோறு கட்டி கொண்டு வந்து மாநாட்டில் திருவிழாவில் பங்கேற்பது போல் பங்கேற்கிறார்களே என்னை எதிர்பார்க்கும் அவர்களுக்கு யாரும் விவாதிக்கவில்லை. விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆட்சி மாற்றம் ஏற்படுத்துமா யாரும் விவாதிக்கவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே பங்கேற்ற தோழர்கள் அரசியல்படுத்தப்பட்டவர்கள் பெரும்பான்மை. அரசியல்படுத்தப்படாத மக்கள் இருக்கலாம். புதிய இளைய தலைமுறையினரும் 15 வயதிலிருந்து 20 வயதுக்குட்பட்டவர்கள் ஏராளமாக இருந்தார்கள். அவர்கள் அரசியல்படுத்தப்படாத ஒரு புதிய தலைமுறை என்று சொல்லலாம். ஆனால் பங்கேற்றவர்களின் பெரும்பான்மை அரசியல்படுத்தப்பட்டவர்கள், விவாதம் செய்யக்கூடிய வடிவமைத்தவர்கள், கருத்தியல் குறித்து எது கேட்டாலும் பதிலளிக்கக்கூடிய அளவுக்கு செழுமை பெற்றவர்கள். அது அரசியல் மாநாடு, ரசிகர் மாநாடு. ஆனால் தமிழ்நாட்டு ஊடகம் நமக்கு என்ன மதிப்பீடு தருகிறது? தமிழக அரசியல் கட்சிகள் நம்மை எப்படி பார்க்கிறார்கள்? திமுக கூட்டணியை இடம்பெற்றிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வெளியேற்றிவிட்டால் திமுக கூட்டணியை பலவீனப்படுத்திவிட முடியும் என்று கணக்கு போட்டு தலைநகரத்தில் ஒரு கும்பல். அந்த வாய்ப்பான அரசியலுக்கு ஒருபோதும் சிறுத்தைகள் பலியாக மாட்டோம் என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொண்டேன். சில பேர் சொல்லுவாங்க, வெளியே வந்தால் என்ன, வேறு கூட்டணி அமைத்தால் என்ன, கூட்டணி ஆட்சியை உருவாக்கினால் என்ன, அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டால் என்ன, இருக்கிற கூட்டணியிலே இருக்க வேண்டிய நெருக்கடி எதனால் ஏற்பட்டது, எல்லாம் பேசுவாங்க. ஒன்றை நீங்கள் நெஞ்சிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த கேள்விகள் எல்லாம் எழுப்புவதில் தர்க்கம் இருக்கிறது, லாஜிக் இருக்கிறது, நான் மறுக்கவில்லை. ஆனால் நாம் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி அரசாங்கத்தில் கூட்டணி. திமுகவோடு நாம் உறவாடுகிறோம் என்று மட்டும் புரிந்து கொள்ளக்கூடாது. நாம் இருக்கிற அணியில் திமுகவும் இருக்கிறது, திமுக இருக்கிற அணியில் நாமும் இருக்கிறோம். நாம் எல்லோரும் சேர்ந்து உருவாக்கிய அணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. நாம் அந்த கூட்டணி
தமிழக அரசியல் சூழலில் ஒரு கூட்டணியை உருவாக்கியது விடுதலை சிறுத்தைகளின் பங்கு முக்கியமானது, நகர்த்தானது. என்ன நோக்கத்திற்காக இந்த கூட்டணியை நாம் உருவாக்கினோமோ அந்த நோக்கம் சிதறிவிடக் கூடாது. அதுதான் முக்கியம். ஆசை காட்டுவார்கள், கணக்கு போட்டு காட்டுவாங்க. இங்க போனா வாங்கிடுவா, அங்க போனா அஞ்சுடுவா. 6 8வது நாளுக்கு எந்த மாற்றம் ஏற்பட்டுவிடப் போவதில்லை. 6 12 ஆகிவிடுவது நாளுக்கு எந்த மாற்றம் ஏற்பட்டுவிடப் போவதில்லை. ஆனால் நாம் ஒரு கூட்டணியை உடைக்கிற நிலை ஏற்பட்டு அதனால் சனாதன சக்திகள் இங்கே வலுப்பெறுவதற்கு இடம் கொடுத்து விட்டால் நாமே அந்த பெரிய குற்றத்தை இழைத்தவராக குற்றச்சாட்டுக்கு ஆளாக இருக்கிறோம். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் வேண்டுமானாலும் பிஜேபி வேறுவிடட்டும், தமிழ்நாட்டில் வேறுவிட அனுமதிக்க மாட்டோம். அதுதான் விடுதலை சிறுத்தைகளின் உறுதியேற்பு சபதம். நாமும் சேர்த்து உருவாக்கிய கூட்டணி தான் இந்தியா கூட்டணி. 28 கட்சிகளில் நம்முடைய கட்சியும் ஒன்று. 28 கட்சி தலைவர்களும் திருமாவளவன் ஒருவர். இந்தியா கூட்டணியை உருவாக்கிய தலைவர்கள். நாம் அந்த கூட்டணியை சிதறிக்க இடம் கொடுக்கலாமா? இந்த கோணத்தில் தோழர்கள் சிந்திக்க வேண்டும். நம்ம உணவியல் தாக்குதல் செய்கிறார்கள். அங்கே காசு வாங்கிவிட்டார்கள், இங்கே காசு வாங்கிவிட்டார்கள், எத்தனை கோடி வாங்கிவிட்டார்கள், அத்தனை கோடி வாங்கிவிட்டார்கள். அந்த அற்பர்களின் அவதூறுகளை பொருட்படுத்த வேண்டாம். நாம் தேர்தல் அரசியலை அடியெடுத்து வைத்த நாளில் இருந்து நமக்கு எதிரான அவதூறுகள், அளவிட முடியாத அவதூறுகள், சகித்துக் கொள்ள முடியாத அனாப்பழிகள் எல்லாவற்றையும் கடந்து வந்து நாம் இருக்கிறோம். மேலும் மேலும் சகிப்புத்தன்மையை நாம் வளர்த்து கொண்டோம். நம்முடைய கட்சியின் கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதை கவனம் செலுத்துவோம். எத்தனை புதிய தலைவர்கள் இந்த மண்ணிலே உருவானாலும், எத்தனை புதிய கட்சிகள் இந்த மண்ணிலே உருவானாலும், விடுதலை சிறுத்தைகளின் பாதை தனி பாதை, விடுதலை சிறுத்தைகளின் களம் தனி களம், விடுதலை சிறுத்தைகளின் அரசியல் தனி அரசியல். விடுதலை சிறுத்தைகளின் வலிமையை எவராலும் அசைத்து பார்க்க முடியாது. நாம் கட்டுப்பாட்டையும் ஒழுங்கையும் கடைபிடித்தால் எவராலும் நம்மை அசைக்க முடியாது. அதுதான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற செய்தி. இந்த தலைமை தோழர்களே, ஊடகங்களில், சமூக ஊடகங்களில் மிக கவனமாக நீங்கள் எழுத வேண்டும், கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும். கூட்டணி தொடர்பாக எந்த நிலைப்பாடாக இருந்தாலும் தலைமை சொல்லுவதே இறுதியானது என்பதை உங்கள் நெஞ்சிலே, உங்கள் உள்ளத்திலே ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். அவர் இப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார், கோர்ட்ல வக்கீல் இப்படி வேணாலும் வாதாடுவாங்க. கடைசியா நீதிபதி எழுதுவதுதான் தீர்ப்பு. அவர் சிறப்பா ஆர்கியூ பண்ணார், சிறப்பா ஆர்கியூ பண்ணார், அவர் சொன்னது நல்லா இருக்குது, இவர் சொன்னது நல்லா இருக்குது. நம்ம வக்கீல் அடில் பணத்தை எடுத்துட்டார், அந்த வக்கீல் அதை விட சிறப்பா பேசினார். எல்லாம் வந்து சிறப்பா வாதிட்டாலும் கடைசியா நீதிபதி எழுதுவதுதான் தீர்ப்பு என்பதை போல கட்சியின் தலைமை எடுப்பதுதான் இறுதியான முடியும். கட்சியில யாரும் கருத்து சொன்னா கருத்து சுதந்திரம் உண்டு. அவர் சொல்றது என்ன தப்பு இருக்கு, தப்பு இல்லை. அவர் சரியான சொன்னாரு, சரியாதான் சொன்னாரு. வெளியே வந்தாங்கன்னா வெளியே வரலாம், வெளியே போகக்கூடாது, ஆமா போகக்கூடாது, இதெல்லாம் நடக்கும். ஆனால் இறுதியாக முடிவெடுக்கிற அதிகாரத்தை யாரும் அமைப்பு ஒப்படைத்திருக்கிறது, ஒரு கட்சி தலைமையிடம் தான். ஆகவே வழக்கறிஞர்கள் எப்படியும் வல்லமையோடு வாதாடலாம், தீர்ப்பு எழுதுவது கடைசியாக நீதிபதி தான் என்பதை போல கட்சி தலைமை என்று சொல்லுகிறது. அதுதான் கட்சியின் அதிகாரப்பூர்வமான நிலைப்பாடு, கட்சியின் அதிகாரப்பூர்வமான முடிவு. இதை தோழர்கள் நெஞ்சிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். இதனுடைய வேண்டுகோள்
நேரம் நெருங்க சமூக ஊடகங்களில் கண்டவரை பேசி சந்தேகங்களை கட்டி எழுப்புவார்கள், குழப்பங்களை உருவாக்க முயற்சிப்பார்கள். அவர்கள் எல்லாம் உதிரிகள். உதிரிகள் ஒருபோதும் நமது எதிரிகள் ஆக முடியாது. நம்முடைய பகை கொள்கை பகைதான். நம்முடைய பகை கொள்கையை உயர்த்தி பிடிக்கிற வலுவான ஒரு அமைப்பு தான். தனிநபர் எவ்வளவு உட்கார்ந்து பேசிக்குவான், போதையில பேசுவான், காசு வாங்கி பேசுவான், நமக்கு எதிரான அவர்களை பரப்பும்படி அவனுக்கு செயல்திட்டம் வந்து தருவார்கள். உணர்ச்சியை தூண்டுவார்கள். என்பதற்காகத்தான் இந்த செய்திகளை நான் பதிவு செய்கிறேன். தயவு கூர்ந்து கட்சி தலைமைக்கு ஒத்துழைப்பு தாருங்கள். இல்ல நிகழ்ச்சிகளை அடுத்த நிலையில் உள்ள தலைவர்களை கொண்டு நடத்த முயற்சி செய்யுங்கள். சட்டமன்ற உறுப்பினர்களையோ பொதுச் செயலாளர்களையோ துணை பொதுச் செயலாளர்களையோ அமைப்பு செயலாளர்களையோ வைத்து இல்ல நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு இப்போதே தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இது என்னுடைய பணிவான வேண்டுகோள். 24 மணி நேரம் உங்களோடு இருப்பதுதான் என்னுடைய பணி. எனக்கு எந்த தனிப்பட்ட செயல்திறனும் கிடையாது. கட்சிக்கு 2 மணி நேரம், குடும்பத்திற்கு 20 மணி நேரம் என்று நான் ஒதுக்கவில்லை. குளிக்கிற நேரமும் கொஞ்ச நேரம், உறங்குகிற நேரமும் தான் எனக்கான நேரம். மற்ற அனைத்தும் உங்களுக்காகத்தான், மக்களுக்காகத்தான், கட்சிக்காகத்தான் என்று நான் ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய சக்தி இன்னும் முழுமையான வீரியத்தோடு ஒரு 10 ஆண்டு காலத்திற்காவது தேவைப்படும். அந்த சக்தியை வரைப்படுத்தாத வகையிலே தலைமையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு, மணமக்கள் நாகேஷ் சுவேதா இருவரும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்வாங்க வாழ்க, நீடூழி வாழ்க என்று நெஞ்சாத வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.